அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். இன்றிலிருந்து நமது அன்பர்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் சொல்லலான் இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய 2 அன்பர்கள் ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்க. சார், நாங்களே என்னென்னோ பண்ணுறோம், எப்படி எல்லாமோ பண்ணுறோம், எங்களுக்கு அந்த இது வரமாட்டேங்குது, நீங்கள் அந்த மெத்தடை மட்டும் சொல்லி கொடுத்தா நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. உங்களுக்காகவும் நீங்கள் இதை ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு முடிஞ்சால் இனிமேல் இந்த டைமில் குறித்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை ரீப்ளே பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அனுபவத்தில் உங்களுக்கு தெரியும். பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்லி வாட்டர். இதோடைய யூஸை பின்னால் சொல்கிறேன். இப்போ நம்ம பெரியவங்கெல்லாம் குறிப்பிட்ட சில ஏஜுக்கு மேலே அவங்க கால் வீங்கிக்கும். அந்த நடந்தா வீங்கும், இல்லை உட்காந்துருந்தா வீங்கும், ட்ராவல் பண்ணா வீங்கும், ஒரு ஏஜ் தாண்டோன்னு. இது யூஸ்வலாக ட்ராவல் பண்ணிட்டு பார்த்தோம்னா கால் வீங்கியிருக்கும், காலையில் சரியாக போயிடும். அதே மாதிரி நைட்டு தூங்கி எழுந்திரிப்போம், காலையில் சரியாக போயிடும். காலை தொங்க போட்டு உட்காந்தா வீக்கம் வரும். இது டிபெண்டபிள் எடிமான்னு சொல்லுவாங்க, எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் மறுபடியும் டெஸ்ட் எல்லாம் பண்ணால் இந்த கிரியேட்டின் லெவல் அதெல்லாம் பாருங்கள் என்னன்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு நம்ம அதை எப்படி சப்ரஸ் பண்ணுறதுன்னு மட்டும் பார்ப்போம். இதுலேயே உங்களுக்கு அநேகமாக அந்த கால் வீக்கமும் ஓரளவு குணமாகலாம். 2 விஷயம். பார்லி வாட்டர். பார்லி வாட்டர் இஸ் அ வெரி 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 குட் எஃபெக்ட் ஃபார் திஸ் ஸ்வெல்லிங். இந்த பார்லி வாட்டர் ப்ரிப்பரேஷன் இஸ் அன் ஆர்ட். இந்த பார்லி வாட்டர் பார்லி அரிசி பார்த்துருங்க, வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அது தண்ணியில் நல்லா அலம்புனீங்கன்னா அழுக்கெல்லாம் அந்த மாதிரி போயிடும். அலம்பிட்டு அதை மிக்சியில் 1-2 பிடிச்சிக்கோங்க. அது திரியாக பிடிச்சிட்டு அதை 2 ஸ்பூன் போடுங்க. 2 ஸ்பூன் போட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நல்லா பொங்கி பொங்கி வரும். ஒரு 5 தடவை 6 தடவை ஒரு பொங்க விட்டுருங்க. அப்புறம் இறக்கி வச்சுட்டு வடிகட்டி ஒரு இதில் வச்சு அந்த தண்ணீரை அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் குடிங்க. குடிக்க உங்களுக்கு யூரினேஷன் சுலபமாக வரும். டை யூரினேஷன் நல்லா இருக்கும். டை யூரிட்டிக் எஃபெக்ட் இருக்குது. ரொம்ப குடிச்சிங்கன்னா ரொம்ப யூரின் வரும், பயப்படாதீங்க. உங்களுக்கு 1 டம்ளர் போதும். 1 டம்ளர் மீன்ஸ் என்னுடைய லெவலில் 150 ml. 150 ml குடிச்சிங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே உங்களுக்கு யூரினேஷனை கிளியர் பண்ணிடும். யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரியாயிடும். யூரின் எரிச்சல் இருந்தாலும் சரியாயிடும். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பானம், சின்ன 2 ஸ்பூன் தான். இது மீறி போனால் ஒரு 1/4 கிலோ வாங்கினீங்கன்னா 40 ரூபா இருக்கும். 1/4 கிலோ வாங்கினா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 நாளைக்கு வரும். 2 ஸ்பூன் போட்டு நல்லா கழுவி மிக்சியில் போட்டு அடித்து கொதிக்க வச்சு நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுங்க. தாகம் எடுக்கும்போது குடிங்க. இல்லைன்னா கண்டிப்பாக 150 ml குடிங்க. ஜாஸ்தி குடித்தா ஜாஸ்தி யூரினேஷன் ஆகும். நைட்டு நீங்கள் குடிக்க வேண்டாம். மார்னிங் குடிச்சிங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே எல்லாமே வந்துடும். நைட் குடிச்சிங்கன்னா உங்களை தூங்க விடாது, எழுப்பிட்டே இருக்கும். அதனால் டேக் இட் இன் த மார்னிங் பார்லி வாட்டர். இது வெரி வெரி. அடுத்தது சுரைக்காய் ஜூஸ். நான் சொல்லியிருக்கேன் சுரைக்காய் ஜூஸ். இட் இஸ் அ டயூரிட்டிக் ஆல்சோ. இது சுலபமாக செய்யக்கூடியது. ஒரு சுரைக்காய் துண்டைக்கு பாதி கட் பண்ணுங்கள், தோலை சீவுங்க, வெட்டுங்க, மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அடித்து பேஸ்ட் மாதிரி வரும். அதில் தண்ணி ஊற்றி அப்படியே வடிகட்டி எடுத்திங்கன்னா ஒரு சிரப் மாதிரி வரும். அதில் அப்படியே குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் லெமன் போட்டுங்க, கொஞ்சம் சால்ட் போட்டுங்க, குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் டயூரிட்டிக். ஒரே சமயத்தில் 2 சாப்பிடாதீங்க. ஒரு நாளைக்கு ஒன்றா பார்லி வாட்டர், இல்லைன்னா சுரைக்காய் நீர், அவ்வளோதான். 2 சாப்பிடுங்க. நாளைக்கு நான் இன்னொரு டயட்டோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அடுத்தது கோல்டன் விங்ஸில் நேற்று ஒரு பாடல் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன், பாட்டுக்கு பாட்டெடுத்து அப்படின்னு சொல்லி. நிறைய அப்ரிஷியேஷன் எனக்கு வந்தது. சார் ரொம்ப நல்லா இருக்கு சார். யூஸ்வலாக நான் அவங்க ஸ்க்ரீனில் அவங்கள பார்த்துருக்கோம், ஆனால் உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு. இன்னைக்கு உங்களுக்கு அதே கோல்டன் வாய்ஸில் நான் நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி ஒரு சின்ன கிளிப்பிங் அனுப்புகிறேன். நாதஸ்வரம் ஒரிஜினலாக நாதஸ்வரம் வாசிக்கிற அந்த கிளிப்பிங் உங்களுக்கு அனுப்புகிறேன். கோல்டன் வாய்ஸில் அது வரும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரைட். நீங்கள் மனசுக்குள்ளே சிரிக்கிறது என் மனக்கண்ணுக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, சார் இதெல்லாம் என்ன சார்? உண்மை. ஏன்னா அது ஒரு ஆர்ட்டு. அதை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு இருக்குது. அந்த ஆர்வத்தின் காரணமாக நான் வெளியிலலாம் போய் கற்றுக்கிட்டு நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் தான் கொடுப்பேன். அந்த ஜூஸ் தான் கொடுப்பேன். மிச்சப்படி அரைகுறையாலாம் கொடுக்க மாட்டேன். இது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
பார்த்துட்டு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்டை ரொம்ப எதிர்பார்க்கிறேன். நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமா, அந்த வீடியோ அப்படி இருக்கும். எனக்கே ரொம்ப பெருமையா இருந்து அடிக்கடி நானே போட்டு பார்த்தேன். மறுபடியும் உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.